Hi friends, this is Babu Mom from Babu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு டுடே ஸ்பெஷலா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான ingredients ஆனியன் பெருசா ஒன்று, பெரிய சைஸ்ல ஒரு டொமேட்டோ, புதினா மல்லி, கேரட், பீன்ஸ், மீன் மேக்கர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டு. இதோட இப்போ கொஞ்சம் புதினா தழையை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதோட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. வெஜிடபிள் ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா கொதி வந்துடுச்சு. இதோட அரிசி சேர்த்துக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இப்போ புதினா தலையை சேர்த்துக்கலாம். இப்போது லிட் போட்டு மூடி 2 விசில் வரட்டும், எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, முட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வெஜிடபிள் பிரியாணி வீட்டு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.